வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் மகன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையில நிலவி வரக்கூடிய இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பிலிருந்தும் பொதுக்குழுவுக்கான அறிவிப்பு நடைபெற்றது. முதல்ல டாக்டர் அன்புமணி தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் திட்டமிட்டு 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இடையில டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய மனைவியும் அன்புமணி அவர்களினுடைய தந்தையுமான சரஸ்வதி அவர்களினுடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக டாக்டர் அன்புமணி குடும்பத்தோடு தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றிருந்தார். அங்கே அவருடைய தாய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருந்த அந்த புகைப்படங்கள் வெளியானது. இந்த நிலையில தான் திட்டமிட்டபடி விழுப்புரம் மாவட்டம் பத்தானூர் அருகே இந்த டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கூட்டணி குறித்த முழு அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸுக்கு கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி தேர்தல் நடத்தும் வரை அல்லது மீண்டும் பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுக்கும் வரை கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான் தலைவராக நீடிப்பார் அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. வழக்கமான அவர்களுடைய கோரிக்கையான 10% இடஒதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட விவகாரங்களும் கூட வலியுறுத்தப்பட்டது. இதெல்லாம் தாண்டி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட ஒன்று முக்கியமானது என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிற ஒரு குழு, 8 பேர் கொண்ட அந்த குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தரப்புல ஒரு கோரிக்கை என்பது, அதாவது அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் சார்பில் சில புகார்கள் அடங்கிய பட்டியல் அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே வாசிக்கப்பட்டு இந்த புகார்கள் எல்லாம் இருப்பதன் காரணமாக டாக்டர் அன்புமணி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு டாக்டர் அன்புமணி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. அப்படி அவர்கள் சொன்ன அந்த 16 குற்றச்சாட்டுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். தொடர்ச்சியாகவே நடைபெற்ற, அதாவது 2 பேருக்கும் தந்தை மகன் இடையே இந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் டாக்டர் அன்புமணி எடுத்து வந்த பல்வேறு நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கைகளில் எதுவெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக டாக்டர் அன்புமணி செய்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை கோடிட்டு காட்டி இதெல்லாம் தவறு, டாக்டர் அன்புமணி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அவர் மேலே எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவரான ஜி.கே. மணி அந்த 16 குற்றச்சாட்டுக்களையும் வாசித்தார். அந்த குற்றச்சாட்டுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்ததோடு முதல்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது. எங்க அப்படின்னா, புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்து அங்கே நிர்வாகிகள் நியமனத்தில் தந்தை மகனிடையே ஒரு மோதல் போக்கு, உரசல் ஆரம்பிச்சது இல்லையா, அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளை. மைக்கை ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கை தூக்கி போட்டு என்னை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு வரலாம், நான் அங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே அவர்களுக்கான அந்த தொலைபேசி எண்ணை கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு முதல் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 100 பேரை வரவிடாமல் தடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் டாக்டர் ராமதாஸ் பற்றி அவதூறான, அருவருக்கத்தக்க, இழிவுபடுத்தக்கூடிய செய்திகளை வெளியிடுவது, அதற்கு ஊக்குவிப்பது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமரச பேச்சுவார்த்தைக்கு பலமுறை ஏற்பாடு செய்தும் அதை உதாசீனப்படுத்தியது அப்படிங்கிற ஒரு புகாரும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய தைலாபுரம் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு கீழே ஒரு ஒட்டுக்கேட்பு கருவி இருந்தது. அந்த கருவி தொடர்பாக தொழில்நுட்ப ஆய்வுக்காகவும் அது காவல்துறையில் புகாராகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அன்புமணி தான் வச்சாருங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டையும் டாக்டர் ராமதாஸ் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அதையும் கூட ஒரு புகாராக கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனுமதி பெறாமல் பொதுக்குழு, சமீபத்தில் டாக்டர் அன்புமணி நடத்திய அந்த பொதுக்குழுவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்காக ஒரு தனி இருக்கை போடப்பட்டு துண்டு வைத்து அப்போது டாக்டர் அன்புமணி பேசும்போது நிறுவனராகிய தந்தையாகிய டாக்டர் ராமதாஸுக்கு நல்ல புத்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டதெல்லாம்
ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறதையும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவர் மேற்கொண்ட நடைப்பயணம், அனுமதியை மீறி உரிமையை மீட்க, தலைமுறை காக்க அப்படின்னு அவர் மேற்கொண்ட நடைப்பயணமும் கூட அனுமதி இல்லாமல் அவராக சுயமாக முடிவெடுத்து நடத்தப்பட்டது. எனவே இந்த அடிப்படையிலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கபட நாடகம் அப்படிங்கிற ஒன்றையும் குறிப்பிடுறாங்க. அதை தாண்டி ராமதாஸை சந்திக்க வருவோரிடமெல்லாம் பணமும் பதவியும் தருவதா ஆசை வார்த்தை கூறி அவர்களெல்லாம் பனையூருக்கு கடத்தி செல்வது அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் புகைப்படம், பெயர் இது ரெண்டத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வலியுறுத்திய பிறகும் அதை தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் பயன்படுத்திக்கிட்டு வர்றது அது கொச்சைப்படுத்தும் விதத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமை தாயகம் என்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை டாக்டர் அன்புமணி கையகப்படுத்தி விட்டதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய அந்த பட்டியலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் நிறுவனர் என்கிற முறையில் ராமதாஸினுடைய அனுமதி பெற்றுத்தான் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும். அப்படி எந்தவித அனுமதியும் பெறாமல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவருக்கே ஒரு தனி இருக்கை போட்டு வராத ஒருவரை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவினுடைய தலைமை அலுவலகத்தை தியாகராய நகர் திலக் தெரு அப்படிங்கிற முகவரிக்கு டாக்டர் ராமதாஸுக்கே தெரியாமல் மாற்றியது தவறு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமரச பேச்சுவார்த்தை என்கிற முறையிலோ அல்லது இருவருக்கும் இடையில எந்த விதமான கான்ஃப்ளிக்டும் இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப சுமூகமாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு 40 முறை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்லியிருந்தார். அது தவறு, அது பொய் அப்படின்னு பொதுவெளியில் பேசினது பொய் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சொல்கிறது. அதே நேரத்தில் ஜி.கே. மணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட்டு பிரார்த்தனை செய்வதாக மேடையில் கேலியாக கிண்டல் செய்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட இவர்கள் இந்த பட்டியலில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய நிறுவனராக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையெல்லாம் கட்சியை விட்டு நீக்கினாரோ அவர்களையெல்லாம் மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டது தவறு அப்படிங்கிற ஒன்றையும் இந்த பட்டியலில் முன்வைக்கிறாங்க. 16ஆவதாக கடைசியாக அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொலைக்காட்சி. அந்த மக்கள் தொலைக்காட்சியை டாக்டர் அன்புமணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 16 விஷயங்களையும் பட்டியலிட்டு இதன் அடிப்படையில் டாக்டர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு தங்களுடைய பரிந்துரையை டாக்டர் ராமதாஸுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவாக உரையாற்றிய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இது தொடர்பாக இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கான பரிந்துரை தொடர்பாகவோ அல்லது டாக்டர் அன்புமணி தொடர்பாகவோ அல்லது முன்னதாக அவர் நடத்திய அந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவோ எதையும் பேசல. மக்கள் விரும்பும், தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதன் அடிப்படையில் நான் எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், உரிய முடிவை உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இருதரப்புமே தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறது. எனவே இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது பொறுமை காத்து தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுக்காக பொறுமை காப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.